Concepts of physics HSC Varma bookல இருந்து electric current topicல objective one type question பார்க்கலாம் பாருங்க. First question, a metallic resistor is connected across a battery. If the number of collisions of the free electrons with the lattice is somehow decreased in the resistor, for example by cooling it, the current will become அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கொலிஷன் நடக்கிறதுனால தான் ரெசிஸ்டர் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்றோம்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுது. அதாவது கூலிங் பண்ணும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணா கண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுது. சரிங்களா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஓம்ஸ் லால இருந்து ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். இங்க ஸோ கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் வருது. ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனா கரண்ட் என்ன ஆகும் பாருங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இங்க வந்து நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் வித் மெட்டல் லாட்டிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two resistors A and B have resistances RA and RB respectively with RA less than RB. The resistivities of their materials are rho A and rho B. Then which option correct ன்னு கேட்டிருக்காங்க. rho A greater than rho B, rho A equal to rho B, rho A less than rho B. The information is not sufficient to find the relation between rho A and rho B. Actually resistivity என்றது nature of the material பொறுத்து இருக்கும், அடுத்த டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கும். அப்கோர்ஸ் இங்க வந்து நம்ம டெம்பரேச்சர் சேம்னு எடுத்துக்கலாம். ஆனா மெட்டீரியல் வந்து ரெண்டு மெட்டீரியலுமே ஈக்குவலா சேம் மெட்டீரியலா நாட் சேம் மெட்டீரியலான்னு சொல்லலை. அதனால வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் ஏ அண்ட் பி எப்படி ரிலேட் பண்றதுன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபைண்ட் த ரிலேஷன்ன்றதான் கரெக்ட். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். ஸோ நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் தெரிஞ்சாதான் வந்து நம்ம ரெசிஸ்டிவிட்டியை பற்றி சொல்ல முடியும். ஸோ தட் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of resistivity and conductivity of a cylindrical conductor depends on அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி. இதுல இருந்து இந்த கண்டக்டிவிட்டி இப்படி கொண்டு வந்தோம்னா ரெசிஸ்டிவிட்டி இன்டு கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி இன்டு கண்டக்டிவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா இது ரெசிஸ்டிவிட்டி இன்டு கண்டக்டிவிட்டி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர், இண்டிபெண்டன்ட் ஆஃப் மெட்டீரியல், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா கிராஸ் செக்ஷன், இண்டிபெண்டன்ட் ஆஃப் லெங்த் அந்த மாதிரி வரும். ஸோ தட் ரெசிஸ்டிவிட்டி இன்டு கண்டக்டிவிட்டி is independent of this material, is not depends on any material. இந்த எந்த ஆப்ஷனும் வராது. அதனால none of these அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. As the temperature of a metallic resistor is increased, the product of resistivity and conductivity அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது போன क्वेश्चन பார்த்த மாதிரி தான் resistivity is equal to reciprocal of conductivity. So that resistivity into conductivity is equal to 1 வந்துருது. அப்போ இது வந்து resistivity into conductivity is equal to constant வரதுனால it is independent of temperature. அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன ஆகும்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எடுத்துங்க, கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு எடுத்துங்க. அதனால ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ தட் என்ன சொல்லலாம்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an electric circuit containing a battery, the charge inside the battery always goes from the positive terminal to negative terminal, may go from positive terminal to the negative terminal, always go from negative terminal to positive terminal, does not move அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ரெண்டு கேஸ் இருக்குப்பா. சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் அப்படி எடுத்தீங்கன்னா இது வந்து டிஸ்சார்ஜிங் கேஸ். டிஸ்சார்ஜிங் கேஸ்ல வந்து அவுட் சைட் தி பேட்டரி வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். இன்சைட் தி பேட்டரி வந்து கரண்ட் வந்து நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நம்ம அஜ்யூம் பண்ணிக்கலாம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மூவ் ஆகிற மாதிரி இன்சைட் தி பேட்டரி. இது டிஸ்சார்ஜிங். இது சார்ஜிங் கண்டிஷன்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பேட்டரியில வந்து கரண்ட் வந்து அவுட் சைட் தி பேட்டரி வந்து இப்படி நெகட்டிவ் டு, அதாவது நெகட்டிவ்ல இருந்து இப்படி பாசிட்டிவ் வரும், அதாவது அவுட் சைட் தி பேட்டரி. ஸோ இன்சைட் தி பேட்டரி வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருக்கும். அப்படின்னா சார்ஜ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அவர் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா சார்ஜிங் கண்டிஷன்லயும் டிஸ்சார்ஜிங் கண்டிஷன்லயும் சார்ஜ் இன்சைட் தி பேட்டரி மூவ் ஆகுறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால மே கோ ஃப்ரம் தி பாசிட்டிவ் டெர்மினல் டு தி நெகட்டிவ் டெர்மினல் அப்படியும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A resistor of resistance R is connected to an ideal battery. If the value of R is decreased, the power dissipated in the resistor will become அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம், ஐடியல் பேட்டரி பொட்டன்ஷியல் V எடுத்துக்கலாம், இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் R கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V²/R. இங்க V வந்து கான்ஸ்டன்ட், அதனால பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R னு வருது. இப்போ R வந்து டிக்ரீஸ் பண்றோம், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா அப்போ பவர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் பவர் இன்க்ரீசஸ். ஸோ 6th question ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A current passes through a resistor, let K1 and K2 represent the average kinetic energy of the conduction electron and the metal ion respectively. Then K1 less than K2, K1 equal to K2, K1 greater than K2, any of these three may occur அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அந்த இந்த அயான் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த எலக்ட்ரான் வந்து அயான் மேல மோதும் போது அயான் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டா ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபோர்ஸ் மேக்னட் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல், டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் எடுத்துட்டா அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டு எலக்ட்ரான் அண்ட் அயான் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டைம் ஈக்குவல்னால சேஞ்ச் இன் மொமெண்டம் எலக்ட்ரானுக்கும் அயானுக்கும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். மாஸ்ல சும்மா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. m into v வந்து நமக்கு மொமெண்டம் தெரியும் இல்லையா? அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ into momentum square divided by mass. இங்க மொமெண்டம் வந்து எலக்ட்ரானுக்கும் இந்த அயானுக்கும் மேக்னிட்யூட் ஈக்குவல்ன்றதால மொமெண்டம் ஈக்குவல் எடுத்துக்கணும். நம்ம கைனடிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்னு வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரானுக்கு மாஸ் கம்மியா இருக்கும், எலக்ட்ரான் மாஸ் வந்து லெஸ் தேன் அயானுடைய மாஸ். சரிங்களா? அதனால கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கிரேட்டர் தேன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அயான். K1 கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், K2 கைனடிக் எனர்ஜி ஆஃப் அயான் எடுத்துக்கிறோம். அதனால வந்து இந்த ஆன்சர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. Two resistors R and 2R are connected in series in an electric circuit. The thermal energy developed in R and 2R in the ratio dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம், ரெசிஸ்டன்ஸ் R and 2R எடுத்துக்கிறோம். இது R, இது 2R எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் வந்து சீரிஸ் காம்பினேஷன்ல ஈக்குவல் கரண்டா பாஸ் ஆகும். இப்போ வந்து தெர்மல் எனர்ஜி அதாவது ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு I²RT அப்படின்னு எடுத்துக்கலாம். சேம் டைம் இன்டர்வல் எடுத்துக்கலாம். இது கரண்ட் வந்து சேமா இருக்கும், ஏன்னா சீரிஸ்ல கரண்ட் வந்து சேமா இருக்கு. அப்போ வந்து H is directly proportional to R வந்துருக்கு. ஸோ தட் H1/H2 is equal to R1/R2 எடுத்துக்கலாம். R1 வந்து R கொடுத்துருக்காங்க, R2 2R கொடுத்ததுனால இது ரெண்டு கேன்சல் பண்ணா 1:2 ஆன்சர் கிடைக்குது. ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் 1:2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two resistances R and 2R are connected in parallel in an electric circuit. The thermal energy developed in R and 2R are in the ratio dash கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ரெண்டு ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது வந்து R, இன்னொரு ரெசிஸ்டர் வந்து 2R அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எடுத்துட்டு இது வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். அப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பேட்டரி எவ்வளவு இருக்கோ அந்த பொட்டன்ஷியல் தான் வந்து எங்க இருக்கும்? 2Rலயும் Rலயும் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தீஸ் டூ ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் வந்து ஈக்குவல் எடுத்துட்டோம்னா ஹீட் எனர்ஜி அதாவது தெர்மல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, V²/R into T எடுத்துக்கலாம். சேம் டைம்ல இங்க வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் சேம் எடுத்துட்டோம்னா அப்போ H is inversely proportional to R வந்திருக்கு. அப்போ ரேஷியோ ஆஃப் தி ஹீட் ப்ரொடியூஸ்டு இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் தேர் ரெசிஸ்டன்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா R2 வந்து 2R வருது, R1 வந்து R1 போட்டோம்னா RR கேன்சல் போட்டோம்னா என்ன வருது? 2:1 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் R and 2R பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் வந்து இது எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A uniform wire of resistance 50 ohm is cut into 5 equal parts. These parts are now connected in parallel. The equivalent resistance of the combination is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது யூனிஃபார்ம் வயர் எடுத்துக்கலாம். இது 50 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை 5 பார்ட்டா இப்படி கட் பண்ணிடலாம். அதாவது 1 2 3 4 5 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணீங்க. அப்போ ஈச் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் சொல்லுங்க? ஒரு பார்ட்டுக்கும் 10 ohm வந்துடும். அப்படிதானே? 10 ohm வந்துடும். அப்போ ஈச் பார்ட் 10 ohm வருது. அப்போ ஒவ்வொரு பார்ட்டும் 10 ohm வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி பேரலல்ல கனெக்ட் பண்ணலாம். இப்படி பேரலல்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க. 5 ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல கனெக்ட் பண்ணீங்க. கரெக்ட்டுங்களா? ஈச் ரெசிஸ்டன்ஸ் 10 ohm இருக்கு. பேரலல் காம்பினேஷன் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் ரெசிஸ்டரை பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது one of the resistance divided by number of resistor போட்டுக்கணும். இதுதான் effective resistance in parallel combination. அப்போ R வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து 10 வருது, டிவைட் பை மொத்தம் வந்து 5 இருக்குன்னா 10/5 எவ்வளவு வருது? 2 ohm. ஸோ அப்போ வந்து ஒரு ஒயரை 50 ohm ஒயரை வந்து
5 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணி அதை பேரலா கனெக்ட் பண்ணிட்டோம்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ஸ் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 2 ஓம் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Consider the following two statements. Kirchhoff's junction law follows from the conservation of charge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Kirchhoff's first law எடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன பண்றாங்க, ஒரு ஜங்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜங்ஷன் ஏ எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 எடுத்துட்டீங்கன்னா R1ல என்டர் ஆகிற சார்ஜ் Q1 எடுத்துக்கிட்டு R2லயும் R3லயும் லீவ் ஆகிற சார்ஜ் எடுத்துக்கலாம். அப்போ சார்ஜ் என்டரிங் அட் தி ஜங்ஷன் ஈக்குவல் டு சார்ஜ் லீவிங் தி ஜங்ஷன் வரதுனால Kirchhoff's first law வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றது கரெக்ட். அடுத்து செகண்ட் லா சொல்லுங்க, Kirchhoff's loop law follows from conservation of nature of electric field சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறீங்க, இது செல் இருக்கு, இங்க வந்து ரெஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த செல்ல இஎம்எஃப் இருக்கும், இதுல கரண்ட் I × R போடுறோம். இன்னைக்கு க்ளோஸ் லூப் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை டிஸ்டன்ஸ்னு தெரியும் இல்லையா. அதுல இருந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் போட்டோம்னா அப்போ ரெண்டு சைடும் நமக்கு என்ன வருது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வந்துடும். அப்படின்னா நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கன்சர்வேட்டிவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுது. அப்படின்னா போத் A and B ஆர் கரெக்ட்னு வரதுனால போத் A and B ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. Two non-ideal batteries are connected in series. Consider the following statement. The equivalent EMF is larger than either of the two EMFs. The equivalent internal resistance is smaller than either of the two internal resistance சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு செல் எடுத்துக்கலாம், அதை வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க EMF E1 இங்க EMF E2 எடுத்தீங்கன்னா டோட்டல் EMF இன் சீரீஸ் வந்து ஈக்குவல் டு E1 + E2 வரும். அப்படின்னா எஃபெக்டிவ் EMF கிரேட்டர் தென் கிரேட்டஸ்ட் EMF தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான எடுத்துக்கலாம். அடுத்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லுக்கு ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கும், செகண்ட் செல்லுக்கு ரெசிஸ்டன்ஸ் R2 இருக்கும். கரெக்டுங்களா? எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா R1 + R2 வரதுனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரேட்டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வரணும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மாலர் தேன் சொன்னதுனால இந்த B வந்து தப்பு. அப்படின்னா A இஸ் கரெக்ட், B இஸ் ராங் அப்படின்னு நம்ம இந்த 12th क्वेश्चन எடுத்துக்கலாம். ஆப்ஷன் B கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two non-ideal batteries are connected in parallel. Consider the following statement. The equivalent EMF is smaller than either of the two EMFs. The equivalent internal resistance is smaller than either of the two internal resistors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த செல் வந்து நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த EMF E1 E2 இருக்குன்னு வச்சுங்க, எஃபெக்டிவ் EMF வந்து எது கிரேட்டரா இருக்கோ, அதாவது E1 E2 எது கிரேட்டரா இருக்கோ அந்த EMF கிரேட்டர் EMF தான் வரும். கிரேட்டர் EMF உடைய செல் வரும், EMF வரும். ஆனா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல் கனெக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா 1, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் 1/R1 + 1/R2 வரும். ரெசிப்ரோக்கல் சம் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோயர் தென் லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும், லோயர் தென் லோயர் ரெசிஸ்டன்ஸ் வரும், லோயர் ரெசிஸ்டர்னு வரும். சரிங்களா? அதனால வந்து இதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஆப்ஷன் B, இந்த B ஈக்குவலன்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மாலர் தென் எய்தர் ஆஃப் தி டூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட். ஆனா ஈக்குவலன்ட் EMF வந்து எப்படி வரும்னா வந்து கிரேட்டர் EMF தான் வரும். அதனால வந்து D இஸ் கரெக்ட், A இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The net resistance of an ammeter should be small to ensure that. அதாவது வந்து அம்மீட்டர் வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்டருக்கு சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும். சரி, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும். அப்போ கரண்ட் கண்டுபிடிக்குது. இந்த அம்மீட்டர் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிடும், கரெக்டான கரண்ட்டை மெஷர் பண்ணாது. அதனால இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் வந்து லோ வேல்யூவா இருக்கணும். அப்பதான் கரண்ட் வந்து சேமா கிடைக்கும். அப்போ இட் டஸ் நாட் அப்ரிஷியபிள் சேஞ்ச் தி கரண்ட் டு பி மெஷர்ட் என்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The net resistance of a voltmeter should be large, ensure that. அதாவது வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, இதுல கரண்ட் I போகுது, அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு I × R தானே வருது. இப்போ இது ஒரு வோல்ட்மீட்டரோட கனெக்ட் பண்ணும்போது இந்த வோல்ட்மீட்டர் வழியா கொஞ்சம் கரண்ட் டிரா பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த I × R வந்து மாறிடும் இல்லையா. அதனால வோல்ட்மீட்டருக்கு வந்து should not draw the current மாறும். அப்போ வோல்ட்மீட்டர் வழியா கரண்ட் வரக்கூடாதுன்னா வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது வழியா கரண்ட் வந்து கம்மியா வரும். ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வோல்ட்மீட்டர் அதிகமா இருக்கணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வோல்ட்மீட்டர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டர்ல அக்ராஸ் ரெஜிஸ்டர் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது அதுல கரண்ட் அட்ஜஸ்ட் பண்ணாது, அதனால பொட்டன்ஷியல் வந்து
ஆல்மோஸ்ட் சேமா மெஷர் பண்ண முடியும். அதனால இட் டஸ் நாட் அப்ரிஷியபிளி சேஞ்ச் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டு பி மெஷர்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 15th 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider a capacitor charging circuit. Let Q1 be the charge given to the circuit in a time interval of 10 millisecond and Q2 be the charge given in the next time interval of 10 millisecond. Let 10 microcoulomb charge be deposited in a time interval of T1 and the 10 microcoulomb charge is deposited in the next time interval of T2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜை பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டு கெப்பாசிட்டர் இப்படி கனெக்ட் பண்ணுறதா சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேட்டரியிலேருந்து நம்ம சார்ஜ் கொடுக்குற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0 பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 10 Q1 சார்ஜ் கொடுக்கறது வந்து என்ன ஆகும்னா வந்து நல்லா கவனிக்கணும். 10 மில்லி செகண்டில் கொடுக்குறோன்னா 10 மில்லி செகண்டில் சார்ஜ் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ Q1 சார்ஜ் இங்கே வந்துருச்சு. அடுத்து Q2 சார்ஜ் கொடுக்கும்போது அதே 10 மில்லி செகண்ட் வந்து ஆல்ரெடி இந்த Q1 சார்ஜ் இருக்கிறது ரிப்பல் பண்ணுறதுனால Q2 சார்ஜ் கொடுக்குறது வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொடுக்கும். அப்போ 10 மில்லி செகண்டில் கம்மியாக வந்திருக்கும். அதனால Q1 கிரேட்டர் தேன் Q2ன்னு எடுத்துக்கலாம். அதே 10 மில்லி செகண்டில். சரிங்களா? செகண்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணலாம், T1 T2 டைமில் சேம் சார்ஜ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு Q1 10 மைக்ரோகூலும் சார்ஜ் கொடுக்கறதுக்கு என்ன ஆகுனா T1 செகண்ட் எடுத்துருக்கு. கரெக்டுங்களா? செகண்ட் 10 மைக்ரோகூலும் சார்ஜ் கொடுக்கும்போது ஆல்ரெடி 10 மைக்ரோகூலும் இருக்கு, அது ரிப்பல் பண்றதுனால இந்த 10 மைக்ரோகூலும் ஸ்லோவா ஸ்டோர் ஆகும். செகண்ட் 10 மைக்ரோகூலும். அதனால செகண்ட் 10 மைக்ரோகூலும் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் 10 மைக்ரோகூலும் ரிப்பல் பண்றதுனால டைம் டேக்கன் டு ஸ்டோர் தி செகண்ட் 10 மைக்ரோகூலும் அதிகமா இருக்கும். ஸோ தட் T2 கிரேட்டர் தென் T1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.